Hi guys, இன்னைக்கு CBSE Mathsல exercise 1.1ல first Roman letter express each number as a product of its prime factor. ஓகேவா 140 எந்தெந்த டேபிளெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 140 வரும் அப்படின்றத ஃபைன் பண்ணுறது தான் இது. ஓகேவா, ஃபேக்டர்ஸ்னால் என்னது? அந்த நம்பரை எந்தெந்த நம்பர்ஸோட மல்டிபிளாக நம்ம எழுதலாமோ அதுதான் ப்ரைம் ஃபேக்டர். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு சம் 140 எப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ 114 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன நம்பர்லேருந்து போகணும். 0ல் எண்ட் ஆகிருக்கு. 2 டேபிள்னால் என்ன வரணும்? 0ல் எண்ட் ஆகிருக்கிற நம்பர்ஸ். ஓகேவா, 0 2 4 6 8ன்னு முடிஞ்சதுன்னா அது 2 டேபிளில் வரும். கரெக்டாக இப்போ 0ல் முடிஞ்சிருக்கு. நான் 2 டேபிளில் ட்ரை பண்ணுறேன். 7 2s are 2. இந்த 0வை அப்படி இங்கே எழுதுகிறேன். ஓகேவா, மறுபடியும் 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 2 டேபிள் வரும். 3 2s are 6, ரிமைனிங் 1 இருக்கும். 5 2s are 10. கரெக்டாக இப்போது 2 டேபிளில் வரணுன்னா என்ன பண்ணணும்? ஈவன் நம்பர்ஸில் முடிஞ்சிருக்கணும். ஈவன் நம்பர்ஸில் முடிஞ்சிருக்கா? 0 2 4 6 8ல் முடிஞ்சிருக்கா? இல்லை. அப்போது 35ன்றது என்ன டேபிளில் வரும்னு பார்க்கணும். 5லேயும் 0லேயும் முடிஞ்சதுன்னா அந்த நம்பர் என்ன டேபிளில் வரும்? 5 டேபிளில் வரும். ஓகேவா, 7 5s are 35வா? 7 எந்த டேபிளையுமே வராது. 1 டேபிளில் வரும், இல்லைனா 7 டேபிளில் தான் வரும். அப்போ 1 7s are 7. ஓகே, அப்போ 140 நம்ம எப்படி எழுதலாம்? 140 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7. ஓகேவா, 2 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை அதோடைய பவர்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 140 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 7. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 156. ஓகேவா, செகண்ட் சம் வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? 156. 156க்கு நம்ம எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம்? 156 6ல் முடிஞ்சிருக்கு. அப்போ ஈவன் நம்பர் 2 0 2 4 8 அதில் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன நம்பர்னு சொல்லுவோம்? அந்த நம்பரில் முடிஞ்சிருந்ததுன்னா நம்ம கொடுத்துருக்கிற நம்பர் 2 டேபிளில் வரும். ஓகேவா, அப்போ 2 எடுக்கிறேன். இது 3 டேபிள்லேயும் தானே வரும். ஏன் நீங்கள் 3 டேபிள் எடுக்கலைன்னா எடுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே சின்ன நம்பர்லேருந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. அப்போ தான் சம் கொஞ்சம் டஃப் கொடுக்காமல் இருக்கும். ஓகேவா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ 7 2s are 14, ரிமைனிங் 1 இருக்கும். 8 2s are 16, மறுபடியும் 8ல் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். 3 2s are 6, ரிமைனிங் 1 இருக்கும். 9 2s are 18, 39. 9ன்னு முடிஞ்சிருக்கு. 9ன்னு முடிஞ்சிருந்தால் நமக்கு என்ன டேபிள் வரும்? 3 டேபிளில் வரும். ஓகேவா, 3 டேபிள். 1 3s are 3, 3 3s are 9. 13 எந்த டேபிளையுமே வராது. அதனால 13 என்னென்னு பண்ணுறேன்? 13 டேபிளே வச்சு 1 13s are 13ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவேன்? 156 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 13ன்னு வரும். இப்போ 2 வந்துட்டு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கா? அப்போ 156 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 13ன்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் வந்துட்டு தேர்ட் சம் என்னது? தேர்ட் சம் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3825. ஓகேவா, 3825. இப்போ இது ஈவன் நம்பரில் முடியல. 5 டேபிளில் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஆனால் 5 டேபிளையும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி 3 டேபிளையும் எடுக்கலாம். 3 டேபிளுக்கு நம்ம என்ன ட்ரிக்ஸ் வச்சுக்கலாம்னா, கொடுத்துருக்குற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வரணும். ஓகேவா, அப்போ 8 + 2 என்னது? 10. 10 + 5 15. 15 + 3 18. கரெக்டாக? அப்போது 18 வந்து 3ஆல் டிவைட் ஆகும் தானே. கொடுத்துருக்குற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி வர்ற நம்பர் வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது என்ன டேபிளில் டிவைட் ஆகும்? 3 டேபிளில் டிவைட் ஆகும். நீங்கள் 5 வச்சும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த சம் வந்து 3யை வச்சு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போது 3யை வச்சு போட்டேன். எப்படி போட்டாலும் அதோடைய ஃபேக்டர்ஸ் வந்து மாறாது. ஓகே, 1 3s are 3, 2 3s are 6, ரிமைனிங் 2 இருக்கும். 7 3s are 21, ரிமைனிங் 1 இருக்கும். 5 3s are 50. மறுபடியும் 5ல் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் இது 3 டேபிளில், ஏன்னா சின்ன நம்பர்லேருந்து தான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்? மறுபடியும் இது 3ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணணும். 2 + 1 3, 3 + 7 10, 10 + 5 15. 15 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்? மறுபடியும் 3 டேபிள் எடுக்கிறேன். 4 3s are 12, 2 3s are 6, ரிமைனிங் 1 இருக்கும். 5 3s are 15. ஓகேவா, மறுபடியும் 5ல் முடிஞ்சிருக்கு. அப்போ மறுபடியும் 3 டேபிள் செக் பண்ணுறேன்.
4 + 2 என்ன வரும் 6 6 + 5 11 அது 3 டேபிளில் வராது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் இருக்கிறவர் 4 டேபிளில் வருமா வராது. அதனால 5 டேபிள் எடுக்கிறேன். 5 டேபிளில் 8 5s are 40 கரெக்டாக. ரிமைனிங் 2 இருக்கும். 5 5s are 25. மறுபடியும் வந்துட்டு என்னது 5 டேபிளில் வருமா 5 டேபிளில் செக் பண்ணுறேன். செக் பண்ணேன்னா 1 5s are 5 ரிமைனிங் 3 இருக்கும். 7 5s are 35. 17 எந்த டேபிள்லையும் வராது. அதனால நான் 17 1s are 17 சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போது 3 8 2 5ஓட ஃபேக்டர்ஸ் யார் யார் 3 × 3 × 5 × 5 × 17. ஓகேவா. இதை நான் எப்படி எழுதலாம் 3² × 5² = 17ன்னு எழுதலாம். ஓகே. நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குது 5 0 0 5. இதுக்கு எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்பேன். இதுக்கு நீங்கள் 5 டேபிளையும் எடுத்துக்கலாம். 5 டேபிள் எடுத்து போடலாமா 5 0 0 5ன்னு இருக்குன்னா 5 டேபிள் எடுப்பேன். 1 5s are 5 2 0 அப்படியே போகிறேன். மறுபடியும் 1 5s are 5. இப்போது இது என்ன டேபிளில் வரும் நீ செக் பண்ணணும். என்ன டேபிளில் வரும் 2 டேபிளில் வராது. ஏன்னா அது ஈவன் நம்பரில் முடிஞ்சிருக்குல. 3 டேபிளில் வருமா வராது. ஏன்னா ஆட் பண்ணால் 3ல் டிவைட் ஆகிற நம்பர் வரல. 4 டேபிளில் வருமா வராது. 5 டேபிளில் வருமா வராது. 6 டேபிளில் வரவே வராது. 7 டேபிளில் செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போது 7 டேபிள் எடுத்துக்கிறேன். 1 7s are 7 ரிமைனிங் 3 இருக்கும். 30 4 7s are 28 ரிமைனிங் 2 இருக்குமா. 3 7s are 21. இப்போது இந்த 143 வந்து எதில் வரும் 11 டேபிளில் வரும் கரெக்டாக. ஏன்னா வந்துட்டு இது 2 டேபிளில் வராது. 3 டேபிளையும் வராது. ஏன்னா ஆட் பண்ணால் 8 வரும். 4 டேபிள்லேயும் வராது. 5லேயும் வராது. 6லேயும் வராது. 7ல் 1 7 7 7லேயும் வராது. 8லேயும் வராது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் 11 டேபிள் எடுக்கிறேன். 11 டேபிள் எடுத்தேன்னா 1 11s are 11 ரிமைனிங் 3 இருக்கும். 3 11s are 33. 13 வந்து எந்த டேபிளையும் வராது. அதனால 13 1s are 13. அப்போது 5 0 0 5ஓடைய ஃபேக்டர்ஸ் என்னது 5 × 7 × 11 × 13. புரியுதா. புரிஞ்சா. இப்போது நெக்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்காங்க நமக்கு 7 4 2 9. 7 4 2 9ஓட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் 7 4 2 9. இது ரொம்ப பெரிய நம்பர். அது எதில் டிவைட் ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் கொஞ்சம் திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு 7 4 2 9 2 டேபிளில் வருமா வராது. ஏன்னா அது ஈவன் நம்பரில் முடியல. அந்த மாதிரி 3 டேபிளில் வருமா 9 9 + 9 வந்து 18 18 + 4 22 வராது. 4 டேபிள்லேயும் வராது. 5லேயும் வராது. 6லேயும் வராது. எதில் வரணும்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேவா. 7 டேபிளில் வரும். ஓகே 7 டேபிள்லையா 17 டேபிளில் வரும் ரைட்டா. இப்போது 17 டேபிளில் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு 17 4s are 4 7s are 28 8 ரிமைனிங் 2 இருக்கும். 1 4s are 4 6 68 நியரஸ்ட்டாக வருதா. 4 7s are 68 68 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 62 62 வந்துச்சுன்னா 62 வருதுன்னா 7ல் 2 எப்போ வரும் 42ல் வரும் கரெக்டாக. அப்போது வந்துட்டு 17 3s are போட்டு பார்க்கலாமா. ஏன்னா 7 3s are வந்துட்டு 7 3s are 21 2 1 3s are 3 4 5 51 வருது. அதுக்கு அடுத்து போனோன்னா 8 68க்கு போயிடுது. எனக்கு 62 தான் வேணும். அப்போ 3 எடுத்துக்கிறேன். 51 ரிமைனிங் எத்தனை இருக்குது எனக்கு 51 போயிடுச்சுன்னா 51ல் 62 போயிடுச்சுன்னா 9 7 10 11 11 9 வரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 17 7s are எடுக்க போகிறேன். எடுத்துனா எனக்கு என்ன கிடைக்கும் 7 7s are 49 1 7s are 7 மல்டிபிள் பண்ணால் 119 வருது. அப்போது 7 எடுத்துக்கிறேன். ஓகேவா. மறுபடியும் இது எந்த டேபிளில் வருதுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த மாதிரி சம் உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் கம்மி. ஓகேவா. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணி போடுறத விட நிறைய மல்டிபிள் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்போது 4 3 7 வந்து 19 டேபிளில் வரும். 19ல் எத்தனை டைம்ஸ் வரும் 23 19s are 437. ஓகேவா. 23 டேபிளே தான் வரும். 123s are 23ன்னு சொல்லி போடுறேன். ஓகேவா. 7 4 2 9ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னது 7 4
2 9ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன 17 into 19 into 23 புரியுதா நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 2 வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா புரிஞ்சுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ